வெயிட்டாக இருக்கிறவங்க வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே கவலைப்பட்டுட்டு ரொம்ப அதுக்கான ஸ்டெப்ஸ் தெரியாமல் இருக்கிறாங்க. வெயிட்டை குறைக்கிறேன்ட்டு கஷ்டமான சைடு எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய சில ப்ராசஸ் எல்லாம் பண்ணி வெயிட்டை விட பெரிய பிரச்சனையிலெல்லாம் மாற்றுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்க வெயிட்டை நான் ஒரு இயற்கையான மெத்தடில் குறைக்க இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். வெயிட் குறைக்கிறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். அதுக்குன்னு கொஞ்சம் டெடிகேஷன் இருந்தால் போதும், ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். தொடர்ந்து சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக குறைஞ்சிரும். ரொம்ப ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வச்சுருந்தாலே போதும், வெயிட் நல்லாவே குறையும். அப்படி இன்னைக்கு அது எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வெயிட் நம்மளுக்கு ஏன் ஏறுதுன்னு கேட்டால் மெயினாக ஹார்மோன்ஸ் தான் வெயிட்டு எல்லாம் நிர்வாகம் பண்ணுறது. வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது என்னன்னு கேட்டால் நம்ம உடம்புல இருக்க ஹார்மோன்ஸ்னால் என்னென்ன ஹார்மோன்? லெப்டின் அப்படிங்கிற ஹார்மோன் தான் வெயிட்டை நிர்வாகம் பண்ணுறதுல நம்பர் 1 இடத்துல இருக்குது. லெப்டின்கிற ஹார்மோன் தான் ஓவராலாக வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம பிரெயினுக்கு நம்ம சாப்பிட்டதெல்லாம் கரெக்டாக போதுங்கிறத அனுப்புறதுல ஆரம்பித்து மெட்டபாலிசத்தை தூண்டி கரெக்டாக செல்ஸ்க்கெல்லாம் போய் அதெல்லாம் கலோரிஸாக எரியிற வரைக்கும் எல்லாமே பார்த்துக்கிறது. ஸோ அந்த லெப்டின் ஹார்மோன் ப்ராப்பராக வேலை செஞ்சால் போதும், நம்ம வெயிட் ப்ராப்பராக இருக்கும். லெப்டினை தவிர இம்பார்ட்டன்ட் பிளேஸில் கிரெலின்கிற ஹார்மோன் இருக்குது. அது பசியை தூண்டுற ஹார்மோன். அதுவுமே நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகி கார்டிசோல் ரிலீஸ் ஆச்சுன்னா இது என்ன பண்ணும்? பசியை தூண்டிகிட்டே இருக்கும். அதனால தான் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஈட்டிங் நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்னால சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது வெயிட்டை அதிகப்படுத்துறதோ குறைக்கிறதோ வெயிட்டை நல்லா கரெக்டாக வச்சுருக்கிறதுக்கோ அது முக்கியமான இடத்துல இருக்குது. இது தவிர இன்சுலின், உங்களுக்கே தெரியும், சுகருக்கான காரணம். இன்சுலினுமே வெயிட்டுக்கான காரணம். இன்சுலின் மெட்டபாலிசத்தை கரெக்டாக வச்சுக்கிறதோ, நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் இருக்கிற குளுக்கோஸ் இருக்குல்ல, சர்க்கரை, அதை செல்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறது இன்சுலின் தான். எப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ட் செல்ஸுக்கு வருதோ அப்போ குளுக்கோஸ் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதுனால தான் சர்க்கரை நோய் வருது. அதே மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை அது எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதுனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. ஈவன் விசரல் ஃபேட்டு, நம்மளோட ஆர்கன்ஸை சுற்றி ஃபேட்லாம் உருவாகுது இல்லைங்க, அதெல்லாம் கூட அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ விசரல் ஃபேட் அதிகப்படுத்துறதும் இந்த ஹார்மோன் தான். ஸோ இந்த ஹார்மோன் நல்லா சுரந்தால் தான் கரெக்டாக நம்மளுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் ஆகும். இதை தவிர உங்களுக்கே தெரியும், தைராய்டு ஹார்மோன், தைராய்டு T3 T4லாம் கம்மியாக சுரந்துச்சுன்னா என்ன நடக்குதுன்னா வெயிட் அதிகமாகிட்டே போகிறாங்க. 100 கிலோ 150 கிலோ எல்லாம் ஆயிடுறாங்க. ஸோ தைராய்டு ஹார்மோன் ப்ராப்பராக இருக்கிறதும் முக்கியமாக இருக்குது. இதை தவிர நம்மளோட மேல் ஃபீமேல் ஹார்மோன் இருக்குல்லங்க, நம்மளுக்கு அட்ராக்ஷன் வருதில்ல, மேலுக்கு ஃபீமேல் மேலே ஃபீமேலுக்கு மேல் மேலே லவ் வருதில்ல, அட்ராக்ஷன் வருதில்ல, அப்புறம் ரொமான்ஸ், இதுக்கான ஹார்மோன்ஸ் டெஸ்டோஸ்டீரோன், ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோஜெஸ்ட்ரோன், அது கரெக்டாக வேலை செஞ்சால் தான் வெயிட் கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வெயிட் ஹைப்போகோனடிசம் எல்லாம் வந்துச்சுன்னா வெயிட் 200 கிலோ 250 கிலோ கூட ஆயிடுவாங்க. ஸோ இது மாதிரி இருக்குதா. அடுத்தது பிட்யூட்ரி growth ஹார்மோன், அதுவும் வெயிட்டுக்கு முக்கியமாக இருக்குது. அதை தவிர வெயிட்டை அதிகப்படுத்துறதுல அதிகமாக வேலை செய்கிற ஹார்மோன் கார்டிசோல். ஸ்ட்ரெஸ்னால், மன அழுத்தம், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, பயம், கோபம், இது மாதிரி இருக்கிறதுனால நான் சுரக்கிற ஹார்மோன் தான் கார்டிசோல். கார்டிசோல் அதிகமாக சுரந்துச்சுன்னா வெயிட் அதிகமாகிட்டே போகும், பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் இதெல்லாம், இந்த ஹார்மோன்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா வெயிட் நார்மலாக இருக்கும். ஸோ இதை ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இந்த ஹார்மோன் கரெக்டாக இருக்க என்னன்னு தெரிஞ்சால் போதும், நல்லா மேனேஜ்மெண்ட் ஆகும். ஹார்மோன்ஸ் கரெக்டாக இருக்க உண்மையிலேயே சொல்கிறேன் 70% மகிழ்ச்சியாக இருக்கிறது தாங்க தேவைப்படுது. சிரிக்கிறது, இப்போ ஹாப்பி ஹார்மோன்ஸ் தெரியும்ல, செரட்டோனின், என்டார்ஃபின், ஆக்சிடோசின் அண்டு டோப்பமின், இதெல்லாமே எதில் சுரக்குதுன்னா ஒரு சிரிப்பில் சுரக்குது, இல்லை ஆக்சிடோசின் லவ் ஹார்மோன் லவ்வில் சுரக்குது. அப்புறம் என்டார்ஃபின்லாம் ஒரு இயற்கையில் போனால், யோகா பண்ணால், மெடிடேஷன் பண்ணால், இல்லைன்னா வெயிலில் போனால் சுரக்குது கரெக்டாக. டோப்பமின் சின்ன சின்ன சக்ஸஸ்லாம் கொண்டாடினா, இல்லை மியூசிக் கேட்டால், லிஸ்னிங் மியூசிக், இல்லை ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களா, அதெல்லாம் பார்த்தா. ஸோ இது மாதிரி அந்த ஹாப்பினஸில், அன்பில், லவ்வில், இந்த மேல் ஃபீமேல் அட்ராக்ஷன் இருக்குல்ல, அதில் இதெல்லாம் நார்மலாக சுரக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் கரெக்டாக நிர்வாகம் பண்ணால் போதும், மகிழ்ச்சியாக இருந்தால் போதும், கண்டிப்பாக இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாக வேலை செய்யும். அப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஆப்போசிட் தான் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி எல்லாம், கோபம், ஆங்க்ரி அண்டு மன அழுத்தம், நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறத ஒரு மெயின் எய்மாக போய் வச்சுக்கோங்க. உங்கள் வெயிட் அப்படியே நார்மல் ஆகிட்டு வரும். ஸ்கின் எல்லாம் பல பலன்னு இருக்கும். எல்லா ஆர்கன்ஸும் கரெக்டாக வேலை
வேலை செய்யும், லைஃப் ஸ்டைல் டிசீஸோ மெட்டபாலிக் டிஸார்டர்ஸோ வராமல் இருக்கும், வாழ்க்கை முறையினால் வர்ற பிபி, சுகரு, அப்புறம் என்னென்னமோ இருக்குல்ல, ஜாயிண்ட் பெயின் எல்லாமே வராமல் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் இதுதான் மெயினாக. ரெண்டாவது இடத்துல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அதாவது உணவு முறை, டயட்டு, பேலன்ஸ்டு டயட்டு, எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கணும். லைக் விட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ், கார்போஹைட்ரேட், அப்புறம் ப்ரோட்டீன் எல்லாமே உங்களுக்கு சரிவிகிதமாக கிடைச்சிடணும். அப்படி கிடைக்கணும்னா நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும், 3 to 4 liters ஆஃப் வாட்டர் எடுத்துக்கணும், நார்ச்சத்து இருக்கிற உணவு எடுத்துக்கணும், அப்புறம் உணவை கொஞ்சம் லிமிட்டாக எடுத்துக்கணும், அப்புறம் நைட்லாம் கரெக்டாக நைட்டு 9-10 மணிலேருந்து காலைல 6-7 மணி வரைக்கும் தூங்கிடணும். ரொம்ப செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, லைட்டிங்ஸ் ஆல்வேஸ் போட்டுட்டு நம்ம மெலட்டோனின் தூக்கத்துக்கான ஹார்மோன் சுரக்காமல் பண்ணக்கூடாது. ஸோ இது தேவைப்படுதா. மூணாவது, நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் வெயிட்டை நல்லா குறைக்கும். நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்னால் நின்றுட்டு நடந்துட்டு ஓடி செய்கிற எக்ஸசைஸ் எல்லாம் வந்து கார்டிசோல் லெவலை அதிகப்படுத்துது. கார்டிசோல் அதிகப்படுத்துறதுனால ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகிறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு சம்டைம்ஸ் அவங்க நினச்ச எஃபெக்ட் கிடைக்கிறதில்ல. கண்டிப்பாக சில வழிகளில் நல்லதும் நடக்குது ஏரோபிக்ஸில், பட் சில வழிகளில் அது பேடாகவும் முடியுது. ஆனால் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் ரொம்ப சேஃபஸ்ட்டாக 95 வயசுக்காரங்களும் செய்கிற மாதிரி, ஹார்ட் பேஷண்ட்டும் செய்கிற மாதிரி ரொம்ப மாடிஃபைடாக கரெக்டாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஏரோபிக்ஸ்னால் கார்டியாக் அவுட்புட் அதிகப்படுத்தாத எக்ஸசைஸு, அதேமாதிரி நான் வெயிட் பேரிங்னா காலை ஊனாத எக்ஸசைஸ். அப்படி பார்த்தா நடக்க மாட்டோம், ஓட மாட்டோம், டான்ஸ் ஆட மாட்டோம், எதுவுமே இந்த எக்ஸசைஸில் இருக்காது. ஒன்று உட்காந்து செய்கிற எக்ஸசைஸு சிட்டிங் யோகா போஸ்டர்ஸாக இருக்கும், இல்லைன்னா படுத்து செய்கிற எக்ஸசைஸாக இருக்கும். அப்படி என்னென்ன எக்ஸசைஸ்னால் ஒவ்வொரு மசிலும் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசிலையும் ஜென்டிலாக வந்து இது பண்ணுறது, லைக் ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கறது, இல்லை ஐசோமெட்ரிக்காக பண்ணுறது, இல்லைன்னா ஃப்ரீ எக்ஸசைஸாக பண்ணுறது, அப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட ரெப்பிட்டிஷன்ஸ் தான் பண்ணுறது, ரொம்ப ஹார்டான ரெசிஸ்டன்ஸ் அழுத்தம் கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரி தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசில்ஸ்க்கும் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறது, இன்க்ளூடிங் ப்ரீத்திங் எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சிக்கான எக்ஸசைஸ், பெல்விக் ஃப்ளோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், ஃபேசியல் மசில்ஸ்க்கான எக்ஸசைஸ், கழுத்தில் இருக்க ஸ்டெனோக்ளைடம், மாஸ்டர்டபீசியஸ் அண்ட் சர்வைக்கலுக்கான எக்ஸசைஸ், அண்ட் குவாட்ரிசெப்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங், குளூட்டியல் அண்ட் காஃப் மசில் எல்லா எக்ஸசைஸும், அப்டாமினல் எக்ஸசைஸ் எல்லாமே இதில் வரும். அந்த எக்ஸசைஸ் பண்ணால் நல்லாவும். அந்த எக்ஸசைஸை வந்து இது மாதிரி சின்ன வீடியோவில் சொல்லித்தர முடியல, அது ஒரு 15 நாளைக்கோ 1 மாதமோ 3 மாதமோ 6 மாதமோ கிளாஸ் மாதிரி தான் எடுத்து சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா அவ்வளோ நேரம் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அதில் விஷயங்கள் இருக்குது, ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல முடியல. ஏன்னா இது உடம்பு குறைக்கிறது. ஏதாச்சும் ஒரு பார்ட்டில் வலிக்குதுன்னா அதுக்கு ஒரு 3 எக்ஸசைஸ் சொல்லித்தரலாம், கழுத்து மட்டும் வலிக்குதுன்னா 4 எக்ஸசைஸ் சொல்லித்தரலாம். இது ஓவரால் உடம்பை குறைக்கிறதா இருக்குது, இல்லை தொப்பையை குறைக்கிறது, இல்லை ஊழசதை மாதிரி கையில் இருக்கிறது, இல்லை சேகிங் ஆஃப் ப்ரெஸ் சேகிங், அது மாதிரி தொடை அதிகமாக இருக்கிறது, அது மாதிரி இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்குது, அதனால் என்னால் சொல்ல முடியல. ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணால் கண்டிப்பாக சரியாகும். அப்படி பண்ணி வெயிட்டை குறைக்கணுன்னா டெஃபினட்டாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள், அண்ட் ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.